மொழி போர் நடந்தது. தமிழர்கள் தமிழ் இன மொழி உணர்வுல பல நூறு தமிழர்கள் வந்து பலியானாங்க. தத்துவம் கொள்கை சார்ந்து மக்கள் வரணுமா, அல்லது இந்த மாதிரி தனி தனி மனிதர்கள் அல்லது நடிகர்கள் இவங்கள நோக்கி போகணுமானா ரொம்ப எளிமை. அது கொள்கை சார்ந்துதான். தமிழ் தேசிய பேரியக்கத்தோட ஐயா வெங்கட்ராமன் ஐயா சொல்லுவாரு, இந்த இந்திய நிலப்பரப்புல மத்த தேசிய இன மக்களுக்கு வந்து நேரா இருக்கக்கூடிய ஒரே எதிரி வந்து ஆரியம். ஆனா தமிழர்களுக்கு கெடுவாய்ப்பா ஆரியத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, திராவிடத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு மாற்றுன்னு சொன்னீங்க? எதுக்கு தேவையில்லாம மக்களை உங்களை நம்ப சொன்னீங்க? அடுத்து குறிப்பா நீங்க வந்து வட அமெரிக்கால இருந்துட்டு போனதுனால, இப்ப சமீபத்துல உங்களுக்கே தெரியும், தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் ஐயா மணியரசன் வந்து பேரவை விழாக்களுக்கு இங்க 2025 ஜூலை மாதம் வந்து வட அமெரிக்காவுக்கு வந்திருந்தாங்க. நிறைய மாநிலங்கள்ல வந்து பேரவை சார்ந்தும் பேரவையிலிருந்து சாராத மற்ற தமிழ் சங்கங்கள், மற்ற அமைப்புகள், மன்னர் மன்னன் அண்ணன், அப்புறம் மாச விக்டர் ஐயா இவங்களை எல்லாம் பேச வச்சிருந்தாங்க இல்லையா. அதுல வந்து குறிப்பா மணியரசன் ஐயா வந்து சொன்னாங்க, ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி மணியரசன் ஐயா இது வட அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் அல்லது இந்த பேரவை விழா இதுக்கெல்லாம் வந்தப்ப மலரட்டும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, தலைப்புகள் கொடுக்குறாங்க, அதை பத்தி பேச சொல்லியிருந்தாங்க. இப்ப 2025 வரும்போது வெல்லட்டும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி தலைப்புகள் கொடுக்குறாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி தமிழ் தேசிய அரசியலுக்கு, தமிழ் தேசியத்துக்கு, தமிழர்கள் வந்து தமிழ் இன மொழி உணர்வு வந்து நீங்க வளர்ந்துருக்கு, வெளிநாடுகள்ல குறிப்பா வட அமெரிக்கால வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. நீங்க இங்கேயும் இருந்திருக்கீங்க, குறிப்பா வந்து 2014 வரைக்கும் இருந்திருக்கீங்க, இப்ப அங்கேயும் இருக்கிறீங்க. நேரடியாவோ மறைமுகமாவோ உங்களுக்கு இந்த மலரட்டும் தமிழ் தேசியத்திலிருந்து வெல்லட்டும் தமிழ் தேசியம் அப்படின்றத நீங்க பாக்குறீங்களா, உணர்ந்தீங்களா? நண்பர்கள், இங்க உள்ள நண்பர்கள்ட்ட பேசுறீங்க? கட்டாயம் நான் பேசுறேன். அங்க இருக்கும் போதே கூட இந்த மொழி சார்ந்தெல்லாம் நம்ம பேசினா, இவன் யாரா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு மொழின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிதான் அந்த என்னைய சிக்கல் வந்து இன்னமும் அங்க. இருக்கு, அந்த சிக்கல் இன்னமும் இருக்கா? குறிப்பா வந்து தமிழ்ல பேசினா, என்னங்க நீங்க தமிழ்ல பேசுறீங்க அப்படின்னு தமிழரே நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நம்ம பள்ளி படிக்கும் போதுல இருந்து அந்த நகைச்சுவை தான் இருக்கு. ஒரு மலையாளியும் வெளிநாட்டுல எங்கேயாவது பாத்துக்கிட்டானா மலையாளத்துல பேசிக்குவான், ஒரு தெலுங்கரும் இன்னொரு தெலுங்கரும் தெலுங்குல பேசிக்குவாங்க, தமிழன் மட்டும் பார்த்தா இங்கிலீஷ்ல பேசிக்குவான் அப்படின்னு. அது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இருக்கு. அது ஒரு நோய், தமிழர்களுக்கு இருந்த ஒரு நோய். ஆங்கிலம் அறிவு அப்படின்னு நம்ம நம்பினதோட விளைவு தான் இது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அங்க இருக்கும்போது இதோட தாக்கத்தை பெரிய அளவுக்கு அவங்க உணர முடியும். ஏன்னா மொழியை கத்துக்கிறதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தமிழ்நாட்டுல இருந்திருந்தீங்கன்னா தமிழை எப்படி அவங்க கையாண்டு இருப்பாங்க, அவங்களோட பேச்சு மொழியா, எல்லா வழக்குலயும் அவங்களுக்கு தமிழ் எப்படி ஓரளவுக்காது இன்னைக்கும் இருக்குதானே. இங்க என்னதான் ஆங்கிலம் மோகம் இருக்கு, ஆங்கிலம் பேசினாலும் தமிழ் ஓரளவுக்கு இயல்பான மொழியா அவங்களுக்கு இருந்திருக்கும். அங்க இருக்கும்போது அது கூட கடினமான ஒரு சூழல் தான். இயல்பான சூழல்ல இருக்கு. நீங்க வீட்டுல ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு நிறைய தூய தமிழ்ல பேசுறதுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வேற. ஆனா பெரும்பான்மையா அவங்க புழங்குற சூழல் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான் இருக்கும். அப்ப மொழியில இருந்து நம்ம வெளியேற்றப்படும் போது அந்த வலி அதிகமா அங்க இருக்கிறவங்க உணர்வாங்க. இங்க பத்திக்கிறத விட அந்த உணர்வு அங்க வந்து இன்னும் வேகமா பத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் இங்க ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த விழிப்புணர்வு அங்கேயும் கடத்தப்படுது. குறிப்பா இன்னைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப யுகத்துல ஒவ்வொரு நாளும் இங்க நடக்கிற செய்திகள் அங்க உடனே முழுமையா எல்லாம் ஓரளவுக்கு தெரிய வந்துருது. நாங்க இருந்த காலகட்டத்திலேயே பெருசாலாம் இந்த அளவுக்குலாம் ஒன்றும் தொழில்நுட்பம் கிடையாது. தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவ்வளோ எளிதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப எளிதாயிடுச்சு. எல்லா செய்திகளும் வந்து சேருதுங்கும் போது அதோட தாக்கம் பெரிய அளவுக்கு இங்க நடக்கிற அரசியல் செயல்பாடுகளோட தாக்கம் இங்க மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அதே அளவு அங்கேயும் இருக்குங்கிற அளவுக்கு ஏற்பட்டுருக்கு. அப்ப இது தொடர்ச்சியா இங்க நடக்கிறத பார்க்கும்போது இங்க தமிழ் தேசிய அரசியல் எப்படி இருக்கு, வளருது. ஆனா வளர்ந்தாலும் எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை இந்த தமிழ்நாட்டை ஆள்ற ஆட்சியாளர்கள் எப்படி தமிழருக்கு எதிரா இருக்கிறாங்க, இந்த கட்டமைப்பை எப்படி நசுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்றதெல்லாம் தொடர்ந்து கவனிச்சு தான் இருப்பாங்க. அப்ப கவனிக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் பற்று அவங்கள இன்னும் கொஞ்சம் கொதித்த வைக்கும். அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு
இந்த மலரட்டும்ல இருந்து வெள்ளட்டும்க்கு வந்ததோட படிநிலை வளர்ச்சின்னு நான் பார்க்குறேன். இது இயல்பு. இது வந்து காலத்துல எப்படியும் நடக்க வேண்டியது, இப்ப நம்ப காலத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். இதோட விதைகள தூவுனது கூட நம்ப கிடையாது. பன்னெடுங்காலமா இந்த கருத்தியல தூக்கி சுமந்து வந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான். இப்ப கூட நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 படம் தெரியும். இதுக்கு மேல இன்னொரு 3 அடுக்குக்கு படங்கள் இருக்கு. அ அவங்களோட பங்களிப்பு தான் பெரிய பங்களிப்பு. அவங்க தோத்திருக்கலாம். அவங்க முன்வைத்த கொள்கையில அவங்க சமரசம் செஞ்சுட்டு எங்கேயோ அவங்க யார எதிர்த்தாங்களோ அவங்களோட கரைஞ்சு போயிருக்கலாம். எது இருந்திருந்தாலும் அவங்க போட்ட விதைகள் அவங்களால அவங்க காலத்துல அறுவடை செய்ய முடியல. நம்ப காலத்துல பெரிய அளவுக்கு வளரத் தொடங்கியிருக்கு. ஒரு பெரிய மரமாக, ஒரு பெரிய ஆலமரமாக இன்னைக்கு வளர்ந்திருக்கு. வளர்ந்த அரசியல் அடுத்து படிநிலை வெல்வதுதான். அப்போ அந்த வெற்றிய நோக்கி தான் நம்ம போறோம். அப்ப நான் இங்க இருக்கிறவன் அத உணர்றது. நான் அதுவும் அந்த களத்திலேயே பயணிக்கிறவங்கிறதுனால எனக்கு வந்து அத வந்து ரொம்ப எளிதா உணர முடியும். ஏன்னா இங்க இருக்கோம். நமக்கு வந்து தெரியும். இங்க நிஜம் என்ன, ரியாலிட்டி என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது இந்த அரசியல் வந்துராதா? நம்ம மொழி இனத்திற்கான ஒரு கட்டுமானம் உருவாகாதா? நமக்கான ஆட்சியா, நமக்கான ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க அங்க வாழ்ந்தாலும் உங்களோட உறவுகள் பெருமளவு இங்க வாழ்வாங்க. அப்போ நீங்க வந்து என்னதான் மனிதர்கள் தன்னலவாதிகளா இருந்தாலும், தன் குடும்பம், தன் உறவுகள்னு வரும்போதாவது அவங்களுக்கு அந்த தன்னலம் கொஞ்சம் நீட்சி பெற்று, அவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப அவங்க நல்லா இருக்கணும்னா, அந்த நாடு நல்லா இருக்கணும். அந்த நாடு நல்லா இருக்கணும்னா, இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த விழிப்புணர்வு இருக்குல்ல, அது இங்க வந்து வெல்லணும். அந்த அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த கருத்தியல் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக, புலம்பெயர்ந்தவர்களும் அவங்களோட அவங்களால இயன்ற வேலைகள செய்து கொண்டு தான் இருப்பாங்க. அப்ப அப்படித்தான் இந்த அரசியலோட வளர்ச்சிய பார்க்கிறேன். இது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள், அதாவது இந்த மண்ணுக்கே கூட, தமிழ்நாட்டு மண்ணுக்கே கூட தொடர்பில்லாத மலேசிய தமிழர்கள் பெரிய அளவுக்கு நம்மளோட அரசியல உற்று நோக்குறாங்க. எப்படியாவது அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வருவாரா? வரணும். வந்தா தான் எங்களுக்கும் கூட இங்க விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, வரலாற்றுல எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப மலேசியாவிலயும் பார்த்தீங்கன்னா, தெலுங்கர்கள், இந்த திராவிடர்கள் அங்கேயும் ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதாவது தமிழர்களுக்கு அங்க பெரிய அளவுக்கு ஆட்சியில பங்கு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அமைச்சர்களா 2, 3 பேராவது இருப்பாங்க. அந்த மாரி இருந்ததுல இப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த திராவிடர்கள் போய் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நமக்கு அறியக்கூடிய செய்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களும் அந்த தாக்கத்த அவங்க அது இல்லாமலே அங்க மலாயர்களால பெரிய அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாகுறவங்க தான். அதனால இருக்கு அவங்களுக்கு அந்த தாக்கம். கூடுதலா இதெல்லாமும் நடக்கும்போது எப்படியாவது தமிழ்நாட்டுல இந்த அரசியல் வரணும், மலரணும், வெல்லணும். வென்றாதான் நமக்கும் குரல் எழுப்புறதுக்கு, நமக்கு ஏதாவது இங்க நடக்கும்போதும் கூட குரல் எழுப்புறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மலேசிய தமிழர்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இங்க ஒண்ணும் நடக்காது. யாரும் ஒண்ணும் குரல் எழுப்ப மாட்டாங்க. உலகத்துல உள்ள எந்த நாடுகள்ல உள்ள தமிழர்களுக்கும் அதான் நிலை இல்லையா? அதேதான். அதான். அதனால அப்ப அது மாறணும்னா இங்க தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டுல வெல்லணும். அப்பதான் இந்த தமிழ் தேசிய அரசியலின் நோக்கம், இலக்குன்னு நம்ம சொல்றதே வந்து ஒரு தனித்தமிழீழ தேசத்தை அடைவதுதான் அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அப்ப அது மட்டும் இல்லாம இந்த தமிழர்களின் அதிகாரம் நிறுவப்படும் போது உலகத்துல எந்த தமிழன் மேல கை வச்சாலும் கேட்கறதுக்கு ஒரு அதிகாரம் இங்க இருக்கும் அப்படிங்கறதுதான். அப்ப அதை நோக்கி உலகில இருக்கிற எல்லா தமிழர்களும் பயணிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமையா இருக்கு. இப்ப எனக்கு இறுதியா 2 கேள்வி. அது 2மே தொடர்புடையதுதான். அது 2மே வந்து சமீபத்திய இந்த நடிகர் குறிப்பா வந்து நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி நடிகர் கமல் அரசியலுக்கு வந்தது. இந்த 2 பேரோட அரசியல் நுழைவுன்றது தனிப்பட்ட முறையில தமிழ் தேசிய அரசியலோட எழுச்சி, அத வந்து அதோட வளர்ச்சிய வந்து அதுக்கு ஒரு தடை அல்லது அதோட வேகத்த வந்து வேகத்தடை அல்லது அதோட மடைமாற்றுதல் சிந்தனை இளைஞர்களோட சிந்தனை மடைமாற்றுதலா கமல் அவர்களோட அரசியல் நுழைவு, அவரோட அரசியல் நகர்வை நான் பார்த்தேன். இது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லையா? இப்ப நடிகர் விஜய் வர்றாரு. தெளிவா தெரியுது. அதாவது உற்று நோக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவா தெரியுது. தமிழ் தேசிய அரசியலோட வளர்ச்சிய திருப்பியும் தடை பண்றதுக்கு ஒரு 5 ஆண்டுக்கு அப்புறம் இன்னொருத்தவருக்கு இந்த வேலை ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் மாதிரி இருக்குன்னு வைங்களேன்.
இப்ப இத 2 விதமா எனக்கு ஒரு கேள்வி. இந்த இதுல, இந்த ம செய்தியில. ஒண்ணு, இது திராவிட அரசியலோட சூழ்ச்சியா? அப்டின்னா, திராவிடத்துக்கு தமிழ் தேசியம் தான் எதிரி. அத வந்து நம்ம வைகோ வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இல்லையா? நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம். இப்ப நம்மளுக்கு பொது எதிரியா ஒருத்தன் வர்றான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு, அவன விடக்கூடாது. அதுக்கு வந்து எதிர்க்கட்சி எதிர்க்க பல ஆண்டுகளா எதிர்க்கட்சியா சண்டை போட்டுக்கிற நம்ம 2 பேரும் கூட சேர்ந்துக்கலாம். அவன விடாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த காரணத்தினால தான் எனக்கு இந்த கேள்வி வருது. அப்ப நீங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து வளரக்கூடாதுன்றதுக்காக திராவிடத்தினால நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியா இந்த நடிகர்கள் வந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வளர்ச்சியை தடுக்கிறது, அல்லது திராவிட அரசியல்னால வந்த விளைவா? ஏன்னா திராவிட அரசியல்னாவே பார்க்க போனா பெரும்பாலும் திரைப்பட துறையில இருந்து தான் வர்றாங்க. அப்ப வரும்போது வந்து இங்க உள்ள நடிகர்கள் பெரும் முதலீட்ட பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம், என்கிட்டயும் பணம் இருக்கு. இப்ப என்கிட்டயும் ரசிகர் கூட்டம் இருக்கு. நீங்க வந்து தாத்தா, மகன், பேரன் அப்படின்னு வரும்போது அது எந்த விதத்துல நான் குறைஞ்சவனா இருக்கேன் அப்படின்ற எண்ணத்துல இந்த திராவிட அரசியலோட விளைவுனால வர்றாங்களா? இது திராவிட அரசியலோட சூழ்ச்சியா அல்லது விளைவா? சூழ்ச்சின்னு சொல்றதுக்கு நமக்கு சான்றுகள் வேணுங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து அத சான்றோட நிறுவ முடியல. இது வரைக்கும் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையல. அப்படி பார்க்கும்போது இத வந்து நீங்க சொல்றது போல விளைவுன்னு சொல்லலாம். இல்லன்னா சூழ்ச்சி இல்ல நீட்சின்னு சொல்லுவேன் நான். இந்த திராவிட அரசியல் நான் ஏற்கனவே சொன்னது போல கே.ஆர். ராமசாமி காலத்துல இருந்து என்.எஸ். கிருஷ்ணன்ல இருந்து சிவாஜி, எம்.ஜி.ஆர்ன்னு இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி கொண்டாங்க. அந்த பயன்படுத்தி கொண்டு நடிகர்களை வந்து நடிகர்களுக்கு இந்த அரசியல் ஆசைய மூட்டி விடுறது. அதுக்கு பிறகு அவங்களே இவங்களுக்கு எதிரா வரும்போது எம்.ஜி.ஆர். அப்படிதானே நடந்துச்சு. எம்.ஜி.ஆருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கருணாநிதி கொடுத்திருந்தா கருணாநிதியோட அடிமையா அவர் இருந்திருப்பாரு. அதுக்கு கருணாநிதிக்கு மனசு வரல. சரி நம்மள மிஞ்சிருவாரோ அப்படிங்கறது தட்டி வைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு கொடுக்காம தவிர்த்ததோட விளைவு ஒரு கட்சியா மாறி அவரு முதலமைச்சராவே வந்துட்டார். அப்ப அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அந்த வரலாறு எல்லாம் பேசணும். மீண்டும் அது எல்லாத்தையும் விரிவா பேச வேண்டியதில்ல. அப்போ பார்க்கும்போது கமலஹாசன் வராரு. ரொம்ப எளிமையா நம்ம மற்ற யாரை பார்க்கறத விடவும் கமலஹாசனோட அரசியல் வருகையும் விஜயோட அரசியல் வருகையும் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம். கமலஹாசன் வரும்போது நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடி 2016 தேர்தல்ல 1.1 விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தது. அவ்வளவுதான் இந்த கட்சி முடிஞ்சுன்னு எல்லாரும் பேசும்போது பெரிய அளவுக்கு இளைஞர்கள் அப்பதான் வந்து இணையறாங்க. இணைஞ்சு அதுக்கு பிறகு அண்ணன் சீமானோட அந்த 3 ஆண்டு செயல்பாடு வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். இன்னைக்கே எவ்வளவு கடுமையா உழைக்கிறாரு, எவ்வளவு வேலைகளை செய்யறாருன்னு. அன்றைக்கு செயல்பட்டதை பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு செயல்பட்டார் வீரியமா. தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள், எங்க போராட்ட களம்னாலும் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கும், அண்ணன் சீமான் இருப்பார். அப்பதான் 8 வழிச்சாலை போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம் அந்த காலகட்டம் தான். நெடுவாசல் இன்னைக்கு மறந்தே போயிருப்பாங்க நிறைய பேர். கதிராமங்கலம், அந்த காலகட்டத்துல தான் கஜா புயல் வந்துச்சு, வர்தா புயல் வந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல உள்ள அனுமதிக்கப்பட்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான். வேற யாரையுமே அங்க உள்ள அனுமதிக்கல. அப்படி இப்படி வந்து நீங்க அந்த காலகட்டத்துல எந்த போராட்டம் எடுத்தீங்கனாலும் அதுல வந்து அண்ணன் சீமானோட பங்களிப்பும் அங்க இருந்துச்சு அந்த காலத்துல. அப்படி போராடிட்டு வந்ததோட விளைவு 2019 தேர்தல்ல 4 மடங்கு வளர்ச்சி. அதாவது 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி, முடிஞ்சிச்சுன்னு பேசப்பட்ட கட்சி 17 லட்சம் வாக்குகள் வாங்கி ஒரு ஒரு பெரும் வளர்ச்சியை அன்னைக்கு கண்டிருந்தது. ஆனா அன்னைக்கு அவ்வளவுதான் நம்மளோட வளர்ச்சியான்னு கேட்டீங்கன்னா நான் கட்டாயம் இல்லை. கிட்டத்தட்ட அது அது ஒரு இரட்டிப்பு மடங்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான அளவுக்கு வளர்ந்துருக்கோம் நம்ம. அப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம மாற்றுன்னு பேசுறோம். இவரு கமலஹாசன் அப்ப கட்சியை தொடங்கிட்டு நானும் மாற்றுன்னு வர்றாரு. நம்ம தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கையை வைக்கிறோம். இங்க திராவிட கொள்கையை மத்தவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து சென்ட்ரிசம்னு ஒண்ணு கொண்டு வந்து மக்களை மையம்னு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து மக்களை குழப்பி விட்டாரு. மாற்றுன்னாரு. என்ன மாற்றுன்னு அவரு சொல்லவே இல்லை.
சரி என்ன திட்டங்கள் செயல்படுத்துவீங்கன்னா, இப்ப எப்படி சொல்லுவேன், அதெல்லாம் சீக்ரெட். நான் இப்ப சொன்னா அவங்க செஞ்சுருவாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. அவரோட பேச்சுக்கள், அவரோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விஜய்க்கு எப்படிப்பட்ட ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குதோ, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் கமலஹாசனுக்கும் கிடைச்சது. கமலஹாசன் வந்து இவரை விடவும் ஒரு நல்ல கட்டமைப்பு தான் கட்சி ரீதியா பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாரு. நெறைய படித்தவர்கள், இந்த மாரி அரசு பணியில இருந்தவர்கள்னு நெறைய பேர கூட வச்சிருந்தாரு. அறிஞர்கள், அறிவாளிகள்னே கொஞ்சம் பேர் அவரோட செயல்பட்டாங்க தான். எல்லா துறையிலயுமே. அப்படி இருந்த கமலஹாசனே வந்து மாற்றன்னு சொல்லிட்டு, எதுல மாற்றுன்னு அவரால சரியா சொல்ல முடியல. ஒரே ஒரு தேர்தல் தான் தாக்கு புடிச்சாரு. 2வது தேர்தல்லயே என்ன நடந்துச்சுங்கிறத எல்லாரும் பார்த்தோம். சரத்குமார் கட்சி எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரே ஒரு சீட்டு தான் கேட்பாங்க. அதுலயும் சரத்குமார் தான் நிப்பாரு. அவங்க கட்சிய கூப்பிட்டு 40 இடத்த குடுக்க, அவரு 40 பேருக்கு நான் எங்க போவேன்னு 2 இடத்த மட்டும் வச்சுக்கிட்டு மீதிய திரும்ப குடுக்கன்னு, இந்த மாரி நகைச்சுவை களமா அந்த 2021 தேர்தல் களத்த மாற்றிய பெருமை கமலஹாசனையே சாரும். ஒப்பற்ற நடிகர் திரையில. ஆனா, அவர பாக்க வரதெல்லாம் வாக்கா மாறாதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு இப்போ விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த நிலையில தான் அவரோட அரசியல் இருக்கு. அப்போ அப்படித்தான் இப்ப விஜயும் வராரு. அதே கமலஹாசனுக்கு என்ன வெளிச்சம், ஊடக வெளிச்சம் கிடைச்சதோ, ரஜினி நான் அரசியல் கட்சி தொடங்க போறேன்னு சொல்லும்போது என்ன ஊடக வெளிச்சம் கிடைச்சதோ, அந்த ஊடக வெளிச்சம் விஜய்க்கும் இப்ப கிடைச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறத அங்க களத்துக்கு வர்றத நம்ம பார்க்கிறோம். அதாவது வாக்குரிமை பெற்றவங்க, பெறாதவங்க 2 பேருமே அங்க வர்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி இருக்கு. அவர கமலஹாசன் சொன்னத மீண்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பார்க்க வரவங்க, உங்க கருத்த கேட்க வந்தவங்க இல்ல. அப்போ உங்கள ரசிக்க வந்தவங்க, அ உங்களுக்கு வாக்கா மாறுமா அப்படிங்கிறது எந்த உறுதித்தன்மையும் அதுல இல்ல. அப்படி இருக்கும்போது, இது இப்ப என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, கமலஹாசன் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம 4 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருந்தோம். ஆனாலும் கமலஹாசனாலே நம்மள மிஞ்சி போக முடியும். நம்மளோட 0.1 விழுக்காடு 1,00,000 வாக்கு குறைவா பெற்று தான் கமலஹாசன் களத்துல இருந்தத நம்ம பார்த்தோம். அப்ப இந்த முறையும் நம்ப என்ன நினைக்கிறோம்னா, உள்ளபடியே நம்ம எந்த காழ்ப்பு, காய்த்தல், ஓர்த்தல் இல்லாம இந்த செய்திய நம்ம பார்த்தோம்னா, நம்ப முன்னாடி வாங்குனத விட கொஞ்சம் கூடுதலா அதிகமா வாக்குகள வாங்குவோம். ஆம், அதுல விஜய் எவ்வளவு வாங்குவார் அப்படின்னா, நம்மள தாண்ட மாட்டாருங்கிறது என் போன்றோரின் தனிப்பட்ட கணிப்பு. ஆனா நடக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா ஒண்ணு உறுதி, இந்த தமிழ் தேசிய அரசியலின் வளர்ச்சிய தடுப்பதற்கான காரணிகளாக இவங்க அமையறாங்க. அ நேற்று கமலஹாசன், இன்று விஜய். இவங்க இருக்காங்கன்றத நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இது திராவிட அரசியலின் சூழ்ச்சியான்னு கேட்டா நம்மளால அது உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனா அவர்களின் நீட்சி, இந்த மாரி கேவலமான செயல்களை தொடர்ச்சியாக செய்த திராவிட அரசியலின் நிச்சயம். நீட்சியாக தான் அவர்களும் வருகிறார்கள். எப்படியும் அங்க ஏதோ ஒரு திராவிட கட்சியில இவங்க போய் கரைஞ்சிருவாங்கன்றத நம்ம பார்த்தது. ஏன்னா, விஜயகாந்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பெரிய அளவுக்கு ஒரு உயரத்தை எட்டினார். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்த ஒரு காட்சியும் இப்ப நடந்த வரலாற்றுல பார்த்தோம். 2011ல. அது நடந்த பிறகு அந்த கட்சி என்ன ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். செதில் செதிலாக அந்த கட்சியை அந்த 28ஓ என்னவோ 29ஓ அவங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அதுல 22 பேரோ என்னவோ அதிமுகல சேர்ந்துட்டாங்க அவங்க அந்த காலகட்டத்துல. அப்ப அதுக்கப்புறம் 2016ல பழம் நழுவி பாலில் விழும்னு பேசிக்கிட்டு இருந்த கருணாநிதி, அந்த பழம் விழலன்ன உடனே, எனக்கு கிடைக்காத பழம் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவர தேமுதிகவ மீண்டும் அப்போ உடைக்க தொடங்குறார். அப்போ 3 பேர் தேமுதிகல இருந்து திமுகல இணைஞ்சவங்க தான் சேலம்ல பார்த்திபன்னு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவர் 2019ல இருந்து 24. அதுக்கு பிறகு இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல்ல போட்டியிட்டார்ல, அவரு அதுல வெளிய வந்தவங்கல்ல சந்திரகுமார்ன்னு நினைக்கிறேன். அவரு அப்ப இப்படிதான் இப்படிதான் அந்த கட்சியே கிட்டத்தட்ட இல்லாத நிலைக்கு ஆக்குனாங்க இல்லையா? அந்த செயல்பாடுகளை அவங்களுக்கு அச்சுறுத்தல்னு ஒரு கட்சி வருதுன்னா, கட்டாயம் செய்வாங்க. அது விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் செய்வாங்க. அப்ப இவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு எங்கேயோ போய் தூரம் போயிருவாங்கன்றது தான் நம்ம பார்க்கிறது, நம்ம கணிக்கிறது. ஏற்கனவே நடந்தத வச்சும். பார்ப்போம் இந்த முறையும் என்ன நடக்குதுன்னு. ஆனா இது ஒரு நல்ல
சமுதாயத்துக்கு உண்மையிலே இங்க ஒரு கொள்கை அரசியலாக வளர்ந்து வரக்கூடிய இந்த தமிழ் தேசிய கொள்கையா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதோட வளர்ச்சிய இந்த மாதிரி சக்திகள் ஆஹ், ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதுங்கிறத நம்ம பார்க்கிறோமே தவிர, அவங்களால என்றைக்கும் மிஞ்சி தாண்டி போய்விட முடியாது. ஏன்னா நம்ம போற மாதிரி கூட்டத்தை இங்க ஏற்படுத்தல. நம்ம வந்து உண்மையிலே கொள்கை வழி கூட்டமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனால அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா நம்மை மிஞ்சி போவதற்கான கருத்தோ, கோட்பாடோ, தத்துவமோ அவர்களிடம் இல்லை. உண்மை உண்மை. இறுதி கேள்வி. இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னப்ப தமிழ் தேசிய அரசியல்ல இருக்கக்கூடிய குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து தம்பி தானே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது நம்மளால இயல்பா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து அவர் ஒரு தமிழர் அரசியலுக்கு வரேன்றாரு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட கமலுக்கு அந்த நிலைப்பாடை தான் எடுத்திருந்தாங்க இல்லையா? ஆனா வந்து கொள்கை அப்படின்னு அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த கட்ட விமர்சனங்களை வைக்கலாம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க. இப்ப கொள்கைய வந்து சொல்லும் போதுதான் அவரு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இயல்பாவே வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு அது எதிரானதா ஆயிரும். அது இயல்பா மாறிடும். இப்ப அதுக்கப்புறம் நடந்த அந்த மாநாடுகளா இருக்கட்டும், இப்ப சமீபத்துல நடந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்த பிறகு நீங்க ஒரு தமிழ் தேசியரா நல்ல வேலை இந்த நடிகர் விஜய் வந்து எந்த ஒரு வழியிலையும் தமிழ் தேசிய அரசியலோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதரவு நிலைப்பாடோ அல்லது வந்து இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையோ அமையல அப்படின்றத வந்து இந்த நிகழ்வுகள்ல இருந்து அவங்க ரசிகர்கள், அவங்களோட மாநாடு, அது மூலமா கிடைக்கக்கூடிய செய்திகள், தலைவர் முதற்கொண்டு கடைசியா இருக்கக்கூடிய தொண்டர்கள், கிட்டத்தட்ட ரசிகர்கள் தானே, அவங்க அந்த செயல்பாடுகள்ல இருந்து ஒரு தமிழ் தேசியரா நல்ல வேளைக்கு இது நடக்கல அப்படின்றத உணர்றீங்களா? அது பத்தி உங்களோட நான் அப்படிதான் உணர்றேன். எனக்கு தொடக்கத்துல இருந்தே வந்து விஜயோட அரசியல் பத்திலாம் பெரிய நாட்டம் கிடையாதுதான். அதுல குறிப்பா ஏன் கிடையாதுன்னா, ஒரு செய்தி என்னால சொல்ல முடியும். இவர் வந்து எந்த பின்புலத்துல வராரு, திமுக ஆதரவுல வராரா இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இவங்கெல்லாம் வலுவா தொடர்ச்சியா நிக்க மாட்டாங்க. எந்த ஒரு தத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு பெரிதா பயணிக்க மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும். குறிப்பா சொல்லணும்னா, நீங்க கூட சொன்னீங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு அவரு சொன்னது இருக்கு இல்லையா? அது வந்து இந்த மண்ணோட 2 கண்ணுன்னு சொன்னாரு. மண்ணுக்கு எதிரா கண்ணுன்னு தான் நம்ம அன்னைக்குல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாது, இப்ப அண்மையிலன்னு சொல்றது இந்த கரூருக்குலாம் முன்னாடி, அவங்களோட கட்சியின் செய்தி தொடர்பாளர்ல ஒருத்தர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு தான் திராவிடம், தமிழ் தேசியம் 2மே தானே உங்க தத்துவம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நாங்க எப்ப அப்படி சொன்னோம்? அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப என்னங்க உங்க தலைவர் தானே அப்படி சொன்னாருன்னு கேட்டா, எங்களோட கொள்கைங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களோட கொள்கையா. திராவிடமும் கிடையாதான், தமிழ் தேசியமும் கிடையாதான். தெளிவா சொல்லிட்டாங்க அத. ஓ அவங்க இல்லன்னே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு தான் இத சொல்றாங்க. நல்ல வேளை நீங்க தமிழ் தேசியத்த கொச்சைப்படுத்தல. அந்த எங்களோட கொள்கை அது இல்லன்னு சொல்லும்போதே, தமிழ் அது வரைக்கும் நான் தேசியவாதியா எனக்கு ஒரு பெருமையா தான் அது நான் உணர்றேன். அப்ப அத தாண்டி இன்னொன்னு என்னன்னா, 15 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி களத்துல நின்னுருக்கு. எல்லா போராட்டங்கள்லயும் போய் பங்கெடுத்திருக்கு. எவ்வளவோ ஏச்சு பேச்சுக்கள், அவதூறுகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் சந்திச்சுட்டு தான் இன்னைக்கு 15 ஆண்டுகள் கடந்து இந்த களத்துல நிக்கிறோம். அப்படி நம்ம நிக்கிறதுக்கு நம்ம கொடுத்த விலை வந்து ரொம்ப பெரிது. இப்போ இப்படி ஒரு நடிகர் வரும்போது, அவர நம்ம ஏத்துக்கிட்டு அவரோட களத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட 15 ஆண்டு கால இந்த அரசியல் பட்டறிவு இருக்குல்ல, அனுபவம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு பயன்படும். அவர் அத பயன்படுத்திக் கொள்வார். அது வந்து அவரோட வளர்ச்சிக்கான மூலதனமா அது போயிடும். அவர வளர்த்தெடுக்கிறதுக்காக நம்மளோட 15 ஆண்டு இந்த உழைப்பு பயணமும், இந்த உழைப்பும் நம்ம செலுத்தியிருக்கோம். இல்ல. அப்ப நம்ப உழைப்பு வந்து இவ்வளவு நாள் செலுத்தியிருக்கோம். நம்பள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா தான் இருக்கணும். அவருக்கு வந்து இனிமேல் தான் நம்ப பார்த்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஏச்சு பேச்சுக்கள், அவதூறுகள் இதெல்லாம் இனிமேல் தான் தொடங்க போகுது. இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் மேல தான் பெரிய பிழை இருந்திருக்கு. தொடக்கத்திலேயே திமுக என்ன அரசியலை செய்யுமோ, அந்த அரசியல அவங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதெல்லாம் தாண்டி தான் இங்க அரசியல். அவர் வெல்லணும்னா பல படிநிலைகள் இருக்கு.
நம்ம அதுல ஒரு 3, 4 படிநிலைகளை தாண்டி வந்து அதுல அவர் இப்பதான் படி ஏற தொடங்குறார். அப்ப அவர் அந்த 3, 4 படிக்கட்டு வரைக்கும் தாங்குவாரான்னு தெரியல. தாண்டறத விடுங்க. தாங்குவாரான்னு தெரியல. அப்ப அவர் அத தாண்டி வரட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் நல்ல வேளை அவர்லாம் தமிழ் தேசியம் பேசலன்னு தான் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா நீங்க எதுக்கு தேவையில்லாம தத்துவமே இல்லாத இந்த மாரி நபர்கள் வரதே தப்புங்கிறோம் நம்ப. இதுல நம்ம பேசுற தத்துவத்த வேற கொண்டு வந்து பேசிட்டு, அதத்தான் நானும் பேசுறேன்னு சொன்னா, உண்மையிலே உள்ளபடி அது நமக்கு அவமானமா தான் பார்க்கப்படும். அப்படி கிட்டத்தட்ட இந்த அந் அரசியலை இழிவுபடுத்துற சூழ்நிலை கொண்டு போயிரும். ஆமா. அந்த நிலை இல்லங்கிறத விஜய் சொன்னதே வந்து தெளிவுபடுத்தினதே வந்து நமக்கு மகிழ்ச்சிங்கிறேன் நான். அது வரைக்கும் நம்ம தமிழ் தேசியம் தப்பிச்சிருச்சு இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உள்ளபடி தமிழ் தேசியவாதியா நம்ம வந்து இன்னைக்கு விஜய் கட்சி தொடங்கி நமக்கு ஆதரவா வருவாரு. நாளைக்கு இன்னொரு நடிகர் தொடங்கி வருவாரு. இப்படிலாம் நம்ம பார்த்தோ, இல்ல நினைச்சோ, எதிர்பார்த்தோ இந்த கட்சியும் இந்த தத்துவமும் இல்லை. தனித்துவமா தங்களால் இயங்க முடியும், செயல்பட முடியும்ன்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தியலும் இருக்கு, நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. அந்த வளர்ச்சியை நம்ம தனித்தே நின்னு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்கோம். இதுக்கு முன்னாடி கடந்த 20, 25 ஆண்டுகள்ல யார் மாறி இருக்காங்க? தனியா யாருமே இல்ல. அப்போ அதுதான் நம்மளோட தனித்துவம். அந்த தனித்துவத்தை நம்ம யாருக்காகவும் இழக்காமல் நிக்கிறோங்கிறது தான் நம்மளோட சமரசமற்ற தன்மையை காட்டு. யாராவது ஒரு நடிகர் வருவாரு, அவரை நம்ம சேர்த்துக்கணும்னு நினைச்சோம்னாலே நம்ம அரசியல்ல வந்து ஏதோ பலகீனமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது போல ஆகும். நீங்க ரொம்ப எளிமையா இப்ப நடக்கிறதே பாருங்களேன். எடப்பாடி வந்து அவரோட கூட்டத்துல தாவேக்காக்காரங்க போய் கொடி காட்டுறாங்க. அவங்க கொடியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. 1, 2லாம் இல்ல. கடைசியா பார்த்த ஒரு கூட்டத்துல நான் பார்க்கிறேன், எப்படியும் ஒரு 100 கொடிக்கு மேல அங்க பறந்துகிட்டு இருக்கு. பாருங்க புள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அது அவரோட பலவீனத்தை தான் காட்டுது. மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைமை பண்பு இல்லாம இப்படிதான் தோற்று கொண்டிருக்கிறாருன்றது தான் நம்ம பார்க்கணும். நம்ம அவங்க தோக்கிறது நமக்கு நல்லதுதான். அதிமுக வளரணும்னு நம்ம நினைக்கல. ஆனா அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் பாடங்கள் இருக்கு. ஜெயலலிதா இருந்திருந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. ஜெயலலிதா இருந்தாங்க. இப்படி ஒரு நடிகர் கட்சி தொடங்குறாரு. அவங்க காலத்துல தொடங்கினாரு தானே. விஜயகாந்த் தொடங்கினார். 2006 முதல் தேர்தல் விஜயகாந்த் சந்தித்த முதல் தேர்தல்லயே அவர் அவங்களோட கூட்டணிக்கு வரணும்னு அவங்க விரும்பினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல எடப்பாடி சொன்னது போல அவங்க வெளிப்படுத்திருக்காங்களா? அது செய்யவே மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களை நம்பி நிக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை நேரடியா அதை சொல்லல, மறைமுகமா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நேரடியா மக்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் சொன்னதில்லை. சொன்னதே கிடையாது. அவங்க அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இத்தனைக்கும் மட்டம் தட்டி வேணா பேசுவாங்க. அவங்க எல்லாம் வந்து பயங்கரமான இந்த அரசியல்லாம் செய்யக்கூடியவங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஈகோ படைத்த நபர்களில் ஒருவராக தான் ஜெயலலிதா இன்றைக்கு வலம் வந்தார். அதனால அப்படியெல்லாம் அவங்க அந்த அங்கீகாரம்லாம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க அவ்வளவு எளிதுல. அப்ப அத வந்து எடப்பாடி ரொம்ப எளிமையா போற போக்குல புள்ளையார் சுழி போட்டாச்சு வந்துருவாங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப அது அவரோட பலவீனத்தை தான் வெளிப்படுத்துது, காட்டுது. நீங்க வந்து நீங்க தனியா நின்னோம், இல்ல நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிட்டீங்க. அது விரும்புறோம் விரும்பல, பிடிக்குது பிடிக்கல தாண்டி நீங்க பாஜகவோட அமைச்சிட்டீங்க. அமைச்சதே நீங்க அதிமுக பாஜகவே வெற்றியை தரும்னு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க வலுவா இருக்கீங்க அப்படிங்கறத காட்டுற மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் வரார் பாத்தீங்களா வந்துட்டார் அப்படின்ட்டு அவர் அவ்வளவு மகிழ்ச்சியா அதை அறிவிக்கிறார். அப்ப இத்தனைக்கும் அந்த தரப்புல இருந்து எந்த ஒரு உறுதியும் அளிக்கப்படல. இது வரைக்கும் வெளியில யாருமே அதை பத்தி பேசல அவங்க. அப்படி இருக்கும்போது அதை இப்படி பெருமையாக சொல்லிக் கொள்வதனால் அந்த தரப்புல இருந்து யாருமே பேசாததுனால இவரோட பலவீனத்தை காட்டுது, வெளிப்படுத்துது. அடுத்தது நாளைக்கு அவர் வரலன்னா உண்மையிலேயே இதனால ஒரு பின்னடைவு, ஒரு அவமானம் யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. அப்ப இதெல்லாம் எல்லாத்தையும் உணர்ந்துதான் இவங்கெல்லாம் வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம அரசியல் பார்வையில, தமிழ் தேசிய பார்வையில நம்ம பாக்குறோம். அண்ணன் சீமானும் அதை உணர்ந்துதான் அதை ஏற்றுக்கொள்ளாம நீ என்னைக்கு திராவிடம்னு சொல்லிட்டியோ இந்த பக்கமே நீ வந்துடக்கூடாதுன்றதுல அன்னைக்கே அண்ணன் தெளிவாயிட்டாரு. புலம்பெயர்ந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க வெளிநாடுகள்ல இருந்துகிட்டு தமிழ் தேசிய உணர்வோட, தமிழ் இன மொழி உணர்வோட இருக்கிறவங்க எப்படி பங்களிக்கலாம் அப்படின்றத
சுருக்கமா. அதாவது நீங்க இருந்தப்ப பண்ணியிருந்திருக்கலாம். அல்லது இப்ப இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள் இல்லையா? இந்த நேர்காணல் மூலமா பார்க்கக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம வந்து அ நீங்க வெறும் காணொளிகள் பார்க்கிறதோ, அல்லது நூல்கள் வாசிக்கிறதோ, அதோட மட்டும் இல்லாம பங்களிப்புன்னு பண்ணலாம். இதெல்லாம் வழிகள் அப்படின்றத என்ன நிறைய செய்யலாங்க. நான் ஏற்கனவே இப்போ நம்ம முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொன்னேன்ல, உங்க உறவுகள் இங்க இருக்காங்க. நீங்க தன்னல நோக்கோட பார்த்தா கூட, உங்க உறவுகள் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு இந்த ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்குன்னுலாம் நம்ம சொல்லிற முடியாது. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசியல் வளர்ச்சி பெற்று வந்தாலும், நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு வாக்கு செலுத்தியவர்கள்னு பார்த்தீங்கன்னா 36,00,000 பேர். இதுவரைக்கும் அது கூட இல்லாம இருந்தது. இன்னைக்கு 36,00,000 வரைக்கும் அடைஞ்சிருக்கும். அப்ப இன்னும் பெரும்பான்மையானவர்கள் இங்க இந்த அரசியல முழுமையா உணராம இருக்காங்கன்றது தான் உண்மை. அப்ப புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறவங்க இந்த உண்மைய புரிஞ்சவங்க, விழிப்புணர்வு அடைஞ்சவங்க, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவங்க, உங்க குடும்பங்கள்ல இத புரிய வைக்கிறதுக்கான, அவங்களை தமிழ் தேசியத்துக்கான, நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காளர்களா மாத்துற வேலையில ஈடுபடலாங்க. முதல் பங்களிப்பு நம்ம அத நோக்கி தான். ஏன்னா அதிகாரத்த அடையணும்னா நமக்கு அதுதான் வழி. அப்ப அந்த வழியில நீங்க முதன்மையா செய்யக்கூடியது அது. அடுத்தது பெரும்பான்மையான தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள், இங்கு வாக்குரிமை இருப்பவர்கள் இங்க வந்து வாக்கு செலுத்திட்டு போறாங்க. அது ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஓட் வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்கு தான். மற்ற கட்சிகள் காசு குடுத்து வாக்கு செலுத்த சொல்லுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அவங்க காசு செலவு பண்ணி வந்து வாக்கு செலுத்திட்டு போவாங்கன்றத நிலைய வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தக்க வச்சிருக்கோம். அப்ப அத செய்றாங்க. இத தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்ம மொழி வாழாம இனம் வாழாதுங்க. அப்ப அந்த மொழி வாழணும்னா, அது ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கணும். தமிழ்நாடு அடிப்படை. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் வாழ்ற நாடுகள்ல அங்கங்க தமிழ் வழி பள்ளிகள்லாம் வச்சு நடத்துறாங்க. அது நமக்கு தெரியும். அத வந்து நல்லா கொண்டு போய் சேர்க்கணும். உங்களோட அடுத்த தலைமுறை வந்து ஏதோ இங்கிலீஷ் பேசுறது போலவே இங்கிலீஷ் ஸ்லாங்லயே தமிழ் பேசுறது இருக்குல்ல, அந்த நிலையெல்லாம் இல்லாம நல்லா தமிழ் பேசணும். தமிழ் அறிவை, தமிழ் மொழியை அவர்களுக்கு முதலில் கற்பிக்க வேண்டும். நம்ம வந்து இலக்கியங்கள் நம்மளே படிக்கல. சங்க இலக்கியம்லாம் நம்மளே பெருசா படிக்கல. அப்ப அந்த இலக்கியங்கள் அடிப்படைகள தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள ஏற்படுத்தி குடுக்கணும். அதெல்லாம் பண்ணலன்னா, நீங்க தமிழ் இனத்தை சேர்ந்தவர்ங்கிற தமிழ் மொழி கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா தமிழ் இனத்தை சேர்ந்தவர்ங்கிறதுக்கான உணர்வே வந்து பெறாம வாழ்ந்து இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் உண்மையிலே உள்ளபடி இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அது மாறணும்னா, அந்த கல்வி சூழலை நீங்க ஏற்படுத்தி குடுக்கணும். அங்க இருக்கிற சூழலோட நீங்களும் சேர்ந்து இயங்கணும். அதுல நீங்க தமிழ் தேசிய அரசியலின் தேவைய பற்றி குழந்தைகள்கிட்ட பேசுறீங்களோ இல்லையோ, குறிப்பா உங்க அளவுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசணும். மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். இந்த மாரி ஒரு மொழி இல்லாம இனம் வாழாது. நான் ஏற்கனவே சொன்னது போல. அப்போ மொழிக்கான, இனத்திற்கான கட்டுமானத்தை எல்லா இடத்திலும் உருவாக்க வேண்டியிருக்கு. நீங்க அரசியல்ல இருந்து ஒதுங்குனீங்கன்னா, எதை வெறுக்கிறீர்களோ, அது அந்த அந்த சக்திகளால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். அப்ப அங்க இருக்கிற இந்த தமிழ்ச் சங்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்ப தமிழர்களுக்குள்ள ஏன் தமிழர்கள் கட்டுப்பாட்டுல வரலன்னா, தமிழர்களுக்கு இருந்த ஒற்றுமையின்மை தான். எந்த காரணம் வேணா சொல்லலாம். சாதி, மதம் எத வேணா சொல்லலாம். இல்ல பிரதேசவாதம் அப்படிலாம் கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க இதை கைப்பற்றுவதற்கான தமிழர் ஒற்றுமையை வளர்ப்பதற்கான வேலைகள்ல ஈடுபடணும். இந்த மாரி சங்கங்கள், அதோட கூட்டமைப்புகள் இப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க கையில எடுக்கணும். அங்க தமிழர்களுக்கான நூலகங்கள், நூறு விற்பனையகங்கள் இதெல்லாம் உருவாக்கணும். அது வழியா அந்த அறிவு சார்ந்த சொத்துக்கள் வந்து எல்லா தமிழர்களோட வீட்டுக்கும் போவதற்கான ஒரு பாலமா நீங்க இருக்கணும். இதையெல்லாம் செய்யும்போதே நீங்க தமிழ் தேசியத்துக்கான பங்களிப்ப செலுத்துறீங்க. உங்கள அறியாமலே நீங்க உங்க மொழி சார்ந்த, இனம் சார்ந்த வேலையும் செய்றீங்க. தமிழ் தேசியத்துக்கான பங்களிப்பையும் செலுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்க கட்சியில ஈடுபடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, அதுக்கும் கூட கட்டமைப்புகள் இருக்கு. அங்கேயும் கூட இருக்கு. அப்ப அதுல சேர்ந்து நீங்க செயல்பட தொடங்கலாம். அதிலேயே நீங்க நெறைய வேலைகள் செய்யலாம். ரொம்ப எளிமையா என்ன கேட்கிறவங்க வெளிநாடுகள்ல இருந்து கேட்கும்போது நான் அதான் சொல்லுவேன். ஏகப்பட்ட பணி இருக்கு. நீங்க அங்க இருந்து கூட செய்யலாம். இப்ப நீங்க செய்யறது போல வலையொலிகள் தொடங்கி உங்ககிட்ட கருத்து இருக்குன்னா, அந்த கருத்த பேசி கருத்தை விதைக்கும் ஒரு களமாக அத மாற்றலாம். அப்படி நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். வணிகங்களை ஒருங்கிணைக்கிற செயல்பாடுகள்ல கூட தமிழர் வணிகத்தை நீங்க வந்து ஊக்குவிக்கிறது போல அந்த செயல்பாடுகள்ல ஈடுபடலாம்.
அதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுக்கு எழுத்து நல்லா வரும் அப்படின்னு இப்ப பேச்சுக்கு வலைவலின்னு சொன்னோம். எழுத்து நல்லா வருமா? நீங்க வந்து புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் நாம் தமிழர் கட்சி சார்பா தொடர்ச்சியா நடத்தப்படுது. மாதம் ஒரு முறை வர இதழ் அது. உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது தமிழ் தேசியம் சார்ந்த கருத்து இருக்கு, இல்ல வரலாறு சார்ந்த கருத்து இருக்கு அப்படின்னா, அத கூட நீங்க எழுதி புதியதொரு தேசம் செய்வோம் இதழ் அந்த குழுவுக்கு அனுப்புங்க. அவங்க அந்த கருத்துக்கள வந்து போடுவாங்க. உங்க கருத்து எல்லாரையும் போய் சேரும். இந்த மாரி வேலைகள்ல ஈடுபடலாம். எல்லாத்தையும் தாண்டி நமக்கான அரசியல் தான். எல்லாரும் சேர்ந்து தான் முன்னெடுக்கணும். அப்போ உங்களால இது எதுவுமே என்னால செய்ய முடியல. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. என்னோட வேலை இருக்கு. என் வாழ்வியல பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்னால பொருளாதார பங்களிப்பு தான் செலுத்த முடியும்னா, அந்த பொருளாதார பங்களிப்பு செலுத்துறதுக்கான வேலையும் நீங்க செய்யலாம். இப்படி நீங்க எந்த மாதிரியான வேலையில வேணாலும் ஈடுபடலாம். பல்வேறு விதமான இப்ப நான் சொன்னத தாண்டியும் இன்னும் நெறைய வேலைகள், பங்களிப்புகள் செய்யக்கூடியது இருக்கு. ஏதோ ஒரு வகையில நீங்க இயங்கணும். நீங்க எதுவுமே முடியலையா? இணையத்துல நான் அப்பப்ப பார்த்துக்கிறேன்னா, நீங்க குறைந்தது எக்ஸ் தளத்திலோ, முகநூல் தளத்துல பதிவுகள் போட்டு, இல்ல கட்சி சார்ந்த பதிவுகள வந்து கொண்டு போய் சேர்க்கிற நிலையில நீங்க ஈடுபடலாம். இந்த மாரி பல்வேறு நிலைகள்ல நீங்க உங்களோட பங்களிப்ப தமிழ் தேசிய அரசியலுக்கு எந்த நாட்டுல இருந்தாலும் இன்றைக்கு இருக்கும் இணைய யுகத்தில் உங்களால் செய்ய முடியும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் இல்லையா? நீங்க அந்த தமிழ் உணர்வுன்றத வந்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காம, நீங்க சொல்ற மாதிரி குடும்ப குடும்பத்துல பேச ஆரம்பிக்கணும், நண்பர்கள்ட்ட பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமா பங்களிப்புன்றதுக்கு பல வழிகள் இருக்கு. அவங்கனால என்ன முடியுமோ அதை பண்ணணும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு சொன்னீங்க. இந்த தமிழ் சங்கங்கள்ல வந்து தமிழர்கள் போய் இணையணும், செயல்படணும் அப்படின்னு. குறிப்பா வந்து இங்க தமிழ் சங்கங்கள் அப்படின்றது வந்து தமிழர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? அல்லது தமிழர்கள் பெரும்பான்மையா அதுல இருக்காங்களா? அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அது இந்த நான் நினைக்கிறேன் அது வட அமெரிக்கால மட்டும் இல்ல, பொதுவா புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய பல நாடுகள்ல அதான் கேள்வி. இப்ப நீங்க மலேசியால கூட சொன்னீங்க. அந்த நாட்டிலையும் தமிழர்களை தாண்டி திராவிடர்கள் உள்ள வர்றாங்க அப்படின்ற சொல்றீங்க. இதுல குறிப்பா என்னோட கேள்வி, இந்த அரசியல் தெளிவு மக்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்கள்ல அதை மடைமாற்றுறதுக்கு இங்க உள்ள திராவிடர்கள், இங்க உள்ள வலைதள வலைதளம் மூலமாகவும், அல்லது வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு வாட்ஸ்அப்ல குழுக்கள் வச்சிருப்பாங்க இல்லையா? வாட்ஸ்அப்ல குழுக்கள் வச்சிருக்கலாம். அதுல விவாதிக்கிற பொருள் விவாத பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறது. இப்ப நீங்க இப்ப ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரசியல் கருத்தை வந்து யாரோ பேசுறாங்க அப்படின்னா, அதுக்குள்ள நிறைய மக்களை வந்து சிந்திக்க விடாத தேவையில்லாத கருத்துக்களை போடுறது யாருன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் தன்னை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க தான். நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க அதாவது குறிப்பா வந்து வெளிநாடுகள்ல ஒருமுகப்படுத்தி தமிழர்கள் வந்து அரசியல் தெளிவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, அதுல சம்பந்தமே இல்லாத அல்லது வந்து முற்றிலும் தமிழ் இன மொழிக்கு எதிரான கருத்துக்களை வந்து உள்ள திணிச்சு, அது மூலமா ஒன்றிணைஞ்சு இருந்த தமிழர்களும் அவங்களுக்குள்ளவே வந்து மாத்தி மாத்தி தேவையில்லாத ஆக்கப்பூர்வமா இல்லாத கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை நீங்க நேரடியா நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா நேரடியா, அல்லது கேள்விப்படுறீங்களா? அந்த அரசியல் தெளிவு வராம பாத்துக்கிறதுக்கு திராவிடர்கள் வந்து உழைக்கிறாங்களா? அவங்க கட்டாயம் செய்வாங்கங்க. திராவிடம்ங்கிறதே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றது போல பிற மொழியாளர் தமிழர் அல்லாதவர்கள் வாழவும் ஆளவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு தான். அதனால அதுல அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பயணிப்பவர்கள் அதை செய்யறாங்க, நம்ம குற்றச்சாட்டாவே வைக்க முடியாது. அவங்க கோட்பாடே அதே தான். அதனால அதுதான் செய்வாங்க. அவங்க கோட்பாடு சார்ந்து அவங்க சரியா இயங்குறாங்க. அப்ப ஆமா, அவங்கள நம்ம இனம் கண்டு அவங்க அவங்கள எந்த அளவுக்கு நம்மளோட கட்டமைப்புகள்ல ஈடுபடுத்திக்கிறோங்கிறதுல நம்ம தான் கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தெளிவு இருக்கு. நம்ம 800 ஆண்டுகளா அடிமைப்பட்ட இனம். அதனால நமக்கு இந்த அரசாளுதல், அது சார்ந்த இந்த சூழ்ச்சிகள், இத பத்தின பெரிய பட்டறிவு வந்து நம்மளோட மரபுலயே 800 ஆண்டுகளாக இல்லாமல் போனதுதான். இன்றைக்கு நம்மளால இதெல்லாம் பெருசா புரிஞ்சுக்க முடியாம இதுல வந்து ஏமாளிகளாக தமிழர்கள் இருப்பதற்கான காரணமா நான் பார்க்கிறேன். தனிப்பட்ட அளவுல இத ஒரு ஒரு ஆய்வு நோக்குல இத நம்ம பார்த்தா என்னால அப்படிதான் பார்க்க முடியும். அப்ப நமக்கு அந்த தெளிவு வேணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெளிவு வேணும். ஒரு கட்டமைப்புனா அத குலைக்கிறதுக்கு இப்படி பல்வேறு சக்திகள் செயல்படுவாங்க. ஏன் அவங்க வந்து இன்னொரு தமிழனையே தூண்டி விட்டு உங்களுக்கு எதிரா வேற மாரி பேச வைப்பாங்க.
அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுவும் நடக்க தான் செய்யும். அப்ப அது நடக்கும்போது நம்ம விழிப்புணர்வோட இருந்து அத கையாளணும். அதை எப்படி இன்னொரு யுக்தி, எதிர் யுக்தி ஒண்ணு போட்டு, அத நீங்க மீறி தமிழர் ஓர்மைய அங்க நிலைநிறுத்துறீங்கன்றத தான் நம்ம அதுல பார்க்கணும். இதெல்லாம் ஆ இது இது இப்படிதான் அணுகணும். ஆனா பெரிய அளவுக்கு எனக்கு நேரடியான பட்டறிவு அங்க நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் அங்க இருந்தப்ப கட்டமைப்புகள் வேற. அப்ப நான் பெருசா அதுல நேரடியா ஈடுபட்டதில்ல. எனக்கு விருப்பம் இல்லங்கிறதுனால வெளியவே தான் நின்னேன். தமிழ் சங்கத்தோட கூட்டங்களுக்கு கூட நான் போனதே கிடையாது. அதிக அளவு வந்து அவங்க செயல்படுவாங்க. சில இடங்கள் வச்சிருப்பாங்க. ஆனா கோயில் பெரும்பாலும் ஏதாவது ஒரு கோயில் இருக்கும். அது சார்ந்த அந்த செயல்பாடுகள் கொஞ்சம் இருக்கும். அந்த கோயில்களுக்கு வேணா போயிட்டு வருவேன். அவ்வளவுதானே தவிர, அத தாண்டி நான் பெருசா தமிழ் சங்கங்கள்ல அங்கலாம் ஈடுபட்டதில்ல. இணையத்துல அப்போதான் இணையதளம் இருந்துச்சு. நான் இருக்கும்போதும் இருந்துச்சு. அத பார்க்கும்போதே நமக்கு ஓரளவுக்கு அவங்க செயல்பாடு தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. அதனாலேயே நம்ம வந்து பெருசா ஈடுபாடு இல்லாம கொஞ்சம் தூரவே நின்னுட்டேன். அதனால எனக்கு நேரடியான பட்டறிவு அத பத்தின கருத்து சொல்றதுக்கு தெரியாது. ஆனா, நீங்க சொன்னது போல நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுவும் குறிப்பா நம்ம கட்சியில இயங்கும்போது, கட்சி சார்ந்த நபர்களே அங்க நெறைய பேர் இருக்கிறதுனால, அங்க என்ன நடக்குதுங்கிற கருத்துக்கள ஓரளவுக்கு என்னால தெரிஞ்சுக்க முடியுது. தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கு. தெரிஞ்சுக்கும்போது அதேதான். இங்க என்ன சூழல் நம்ம பார்க்குறோமோ, நான் ஏற்கனவே மலேசியால என்ன நடக்குதுன்னு சொன்னேனோ, அது வந்து அதிகாரம் இல்லாத இந்த சங்கங்கள நிர்வகிக்கிற வேலைகள்லயே கூட நமக்கு வந்து செய்யப்படுது தான். அதுக்கு காரணம் நம்ம தான். நம்மளோட ஒற்றுமையின்மை. யாரோ ஒருத்தர வந்து நம்மள ஆள விடுறது, அத வேடிக்கை பார்க்கிறது. நமக்கு ஏன்பா இருக்கிற வேலை பத்தாதா, ஆஃபீஸ் போறேன், வரேன். என் குடும்பத்த பார்க்கறது, என் குட்டிங்கள பார்க்கறதுக்கே எனக்கு சரியா போகுது அப்படின்ட்டு அப்படியே போறீங்கன்னா, அது அதுதான் நம்மளோட தோல்வியோட தொடக்க புள்ளியா நான் பார்க்குறேன். அப்ப அந்த சூழல் மாறணும். எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தங்களோட பங்களிப்பை தன் மொழிக்காக, தன் இனத்திற்காக செலவு செய்யணும் அப்படின்னு அவங்க வரணும். கொஞ்ச நேரம், வாரத்துல ஒரு 1/2 மணி நேரம் கூட உங்க இனத்துக்காக நீங்க குடுக்கணும். நான் சொல்றது ஒரு 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 சராசரியா சொல்றேன். நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க கணக்கு போட்டா, மொத்தமா ஒரு ஆண்டுக்கு 25 மணி நேரம் தான் வரும். ஒரு 25 மணி நேரம் கூட உங்களோட மொழிக்காக, உங்களோட இனத்துக்காக நீங்க குடுக்க மாட்டீங்கன்னா, அப்ப அந்த இனம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது, வந்து உங்களுக்கு துணை நிக்கணும். உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கவே கூடாது. அப்ப அதத்தான் நம்ம சொல்லிக்கிறோம். அந்த தெளிவு தமிழர்களுக்கு வேணும். அந்த தெளிவு இருந்தா தான் அடுத்த கட்ட செயல்பாட்டுல அது வரும். செயல்பாட்டுல வந்தா தான் நம்ம பேசுற இது எல்லாமே வந்து ஏட்டுச் சுரைக்காய் மாரி தான். பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப செயல்பாட்டுக்கு வரணும். அது கட்டமைப்புகளா இங்க உருவாகி, இந்த தமிழ் தேசிய அரசியலை வெல்ல வைப்பதற்கான ஒரு சக்தியாக உருமாறுவதற்கு ஒவ்வொரு தமிழரின் கடமை இருக்கு. ஒவ்வொரு தமிழரின் பங்களிப்பும் வேணும். நீங்க புலம்பெயர்ந்தவர்கள் எப்படி பங்களிக்கலான்னு கேட்கும்போதே நான் இத சுட்டி காமிச்சிருக்கணும். தேசிய தலைவரோட கடைசி மாவீரர் நாள் உரை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இருக்கு. காணொளி காட்சியும் நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசி பகுதியில சொல்லுவாரு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அ எங்களுக்காக இவ்வளவு நாள் துணை நின்னீங்க. நீங்க இனிமேலும் நிக்கணும். அ இன்றைய புலம்பெயர்ந்த இளைய சமூகத்தினர் தான் வந்து இந்த விடுதலைய பத்தி அதிகம் பேசுறாங்க. நீங்க இன்னும் அதிகம் பேசணும். நீங்க தொடர்ச்சியா பங்களிப்பு செலுத்தணும். எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும். எப்பவும் போல நீங்க பொருளாதார ரீதியாவும் நீங்க பங்களிப்ப பெரிய அளவுக்கு செலுத்தணுங்கிறத தான் அவரு சொல்லியிருப்பாரு. சாரம் இதுதான். சொற்கள் வேறையா இருக்கலாம். சாரம் நான் இப்ப சொன்னது. அப்ப இதுதான் சொல்லி முடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட முடிக்கிற இடத்துல இததான் பேசியிருப்பாரு. அப்ப அவரோட மாவீரர் நாள் உரையிலேயே கூட புலம்பெயர்ந்தவர்கள பத்தி, அவங்களோட தமிழ் தேசிய அரசியலின் பங்களிப்ப பத்தி அப்பவே அவர் அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார். அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பத்துக்கே அவங்களால அந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சிருந்ததுன்னா, இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு, இன்றைக்கு இருக்கிற காலத்திற்கு, இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் பெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு உண்மையிலேயே தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், உணர்வாளர்கள், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் வட அமெரிக்கா இல்ல, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பெரிய அளவுக்கு பங்களிப்பை செலுத்தக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். செலுத்தாம இருக்கீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடின்மை அப்படின்னு தான் அத பார்க்கணும் நான். புரியுது, புரியுது. ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கும், கேள்விகள், என்னோட ஐயங்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி கார்த்திகை செல்வன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதே மாதிரி சில கேள்விகளோட சந்திப்போம். ரொம்ப நன்றி.
கட்டாயம் பேசுவோம். நன்றி. நல்ல கேள்விகள். உங்களோட வலையொலி மேலும் மேலும் பெரிய அளவுக்கு வளரணும். நிறைய நல்ல கருத்துக்களை நீங்க விதைச்சு தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு பெரிய பங்களிக்கணும்னு நானும் விரும்புறேன். வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.